ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு செப்பக்கிழங்கு காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு செப்பக்கிழங்க தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நல்லா வதங்கிட்டோடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கிட்ட உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்க விட்டுக்கலாம். நல்லா மசாலா வாசம் போனோடனே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அதுக்கப்புறம் வேக வச்ச செப்பக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இறக்குனா சூப்பரான காரக்குழம்பு ரெடி. அது காரக்குழம்புக்கு காம்பினேஷன் எப்போவுமே அப்பளம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்பளமும் பொரிச்சாச்சு, வாங்க சாப்பிட்லாம்.